எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 61 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிங்க, முக்கியமான டாபிக். பாலிமர் நியூஸில் ஷாக் ஆகிடுச்சிங்க. என்னன்னா, ஸோ லவ் இஷ்யூஸ். ஸோ காதலிக்க மறுத்த அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, கொன்று இருக்காங்க. 2 மாணவிகளை, +2 படிக்கிற 2 மாணவிகளை. ஸோ ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்க மறுத்ததுனால அந்த 2 பொண்ணுங்களையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் சேரங்கோட்டை கிராமத்தை சேர்ந்த அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். பார்த்துக்குங்க எப்படி போய்ட்டுருக்குன்னு. மக்களே, காவலன் ஆப் எல்லோரும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு போயிடும். அதில் வந்து ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் ஷேக் அலர்ட் டீமுக்கு வந்துடும். அவங்க வந்து உங்களை பிடிச்சிருவாங்க. 2வது, உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. பாருங்கள், காதலிக்க மறுத்ததால் 2 மாணவிகளை கொண்டிருக்காங்க. இந்த நபர், இந்த பையன் வந்து கொண்டு இருக்காப்புல. எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்கள். அந்த பொண்ணுங்களோட வீட்டோட பேரண்ட்ஸ் கதறாங்க. என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் அவங்களுக்கு லைஃப். மக்களே, ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்கள் வச்சுருந்தா ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனித்து வைங்க. ஏன் வந்து சொல்கிறேன்னா, இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதை நம்புவது எதை நம்புறதில்லைன்னு தெரியல. படிக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் கண்காணிங்க, என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி ஏதாவது பிரச்சனை வருதான்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நடக்கிறதெல்லாம் கேளுங்க. இந்த மாதிரி 2 மாணவிகளை இழந்துட்டாங்க. +2 படிக்கிற மாணவி. அதிர்ச்சியாக இருக்குங்க, ஷாக்கிங்காக இருக்குது. இதுலேருந்து மீண்டு வரணுன்னா கண்டிப்பாக 1 வீக் ஆகும் இல்லையா? நமக்கே வந்து மனசு தாங்கலைன்னா அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க பாருங்கள். காதலிக்க மறுத்ததால் அந்த நபர் கொலை செய்திருக்கார் 2 மாணவிகளை. என் காலம் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். வளர்க்குற பேரண்ட்ஸு, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. இது சரி இது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்படி ஒரு வன்மமாக முடியாதுன்னு சொன்ன ஒரு மாணவிகளுக்காக காதலிக்க மறுத்ததால் அதுக்காக கொன்னுட்டா சரியாக போயிடுச்சான். இந்த மாதிரி ஆளுங்களை வந்து என்ன பண்ணணுன்னா மரண தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்காது. நிறைய கேசஸ்ங்க பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கு வந்து இன்னும் விடை தெரியல. இன்சிடெண்ட் நடக்குது, அந்த 1 மாதம் பேசுகிறாங்க, 10 நாள் பேசுகிறாங்க, தட்ஸ் எனஃப். உடனே மறந்துடுறாங்க. அவ்வளோதான், அந்த 2 பொண்ணுங்களோட லைஃப் சிம்பிள், காலி, முடிஞ்சிச்சா? காதலிக்க மறுத்ததால் 2 +2 படிக்கிற மாணவிங்க. அவங்களுக்கு என்னங்க தெரியும் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். எப்படி ஒரு இந்த செயலை செஞ்சுருக்கார் அந்த நபர். ராமேஸ்வரத்தை சேர்ந்தவருங்க அவர் வந்து சேங்காரங்கோட்டை அந்த கிராமத்தை சேர்ந்தவராம். இது பாருங்கள் எப்படிலாம் போகுது அப்படின்ட்டு. மக்களே உஷாராக இருங்க. பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைங்க இந்த உலகத்தில். அதனால் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நிறைய சைபர் கிரைம் இருக்குது. 1930 அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். 100 போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி சொல்லலாம். காவலன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வைங்க. அது மூலயமா தகவல் சொல்லலாம். பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி வைங்க, என்ன இன்சிடெண்ட் நடக்குதுனாலும். நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர கேப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடுங்க. இது நடந்தது அது நடந்தது சொல்லிவிடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. தயவு செய்து மாணவிகளே, இப்போ அவங்க 2 மாணவிகள் இறந்துட்டாங்க. மனதார அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேங்க. அவங்க எவ்வளோ ஒரு வருத்தம் பட்டு நினச்சிருப்பாங்க பாருங்கள். 1 நிமிஷம் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அந்த பேரண்ட்ஸ் பாருங்கள், அவங்களோட நிலைமையை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி +2 தாங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வன்மம் க்ரியேட் ஆகுதுன்னா பார்த்துங்க. முடியாதுன்னா விட்டுடணும். அதை விட்டுட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தென் கொண்டுட்டாங்க பாருங்கள்.
+2 படிக்கிற மாணவி ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. அவேர்னஸ். தயவுசெய்து இந்த வீடியோவை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த பதிவை பார்த்துட்டு பெண் பிள்ளைங்களை பாதுகாப்பாக வளர்க்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் என்ன நடக்குது எது நடக்குது கண்காணிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பார்க்கணும். அப்புறம் இழந்த பிறகு எந்த பலனும் இல்லை. மரண தண்டனை அந்த பையனுக்கு வழங்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணாதான் தப்புக்கள் தண்டனைகள் குறையும். ரொம்ப லெத்தாச்சிக்கலாம் எதுக்குமே கவலை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நபர் செஞ்சுருக்காருன்னா பார்த்துங்க. ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. உலகம் எந்த இதில் போயிட்டுருக்குன்னு தெரில. சிலருகாய் உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மக்கள் உஷாராக இருக்கணும். தெரியாத நியூஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிந்தவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் 221 மெம்பர்ஸ் 222 மெம்பர்ஸ்க்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகணும். சரிங்களா? அவங்க அலர்ட்டாக இருக்கணும். பெண் பிள்ளைங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. வேர்ல்டில் ஸோ க்ரோஸில் மில்லியன் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குங்க. பில்லியன்ஸ் போயிட்டே இருக்கும். அத்தனை பெண் பிள்ளைங்கள் இருக்காங்க. எல்லா பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக நீங்கள் தான் வந்து பார்த்து வளர்க்கணும். சிலருகாய்ஸ் உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி உங்கள் பிள்ளைகள்கிட்ட என்ன நடக்குது எது நடக்குது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சிலருகாய்ஸ் உங்கள் சுகன்யா.